இந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா கிரிஜித்து வீட்டில் சாம்பிராணி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வாசனைனா ரொம்ப பிடிக்கும். ஊதுவத்தி ஏற்றி வைப்பான். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாம்பிராணி போட்டான். அம்மா நான் இதை கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி வந்து இங்கே வச்சுட்டு அவன் அங்கே போயிட்டான். ஆக்சுவலி அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த இது பார்த்தீங்கன்னா சாம்பிராணிக்கான டிப்ஸ். அந்த கப் சாம்பிராணி பார்த்தீங்கன்னா ஏற்றி வச்சிட்டோம்னா நல்லா நெருப்பு வந்துருச்சு பாருங்க. இதில் வந்து நம்ம பால் சாம்பிராணி வந்து போட்டுக்கலாம். இது வந்து ஒரு டிப்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு. கப் சாம்பிராணி நல்லா முடிஞ்சிச்சு, அது நல்லா தனல்ல நெருப்பு இருக்கு. அந்த டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். பால் சாம்பிராணி கொஞ்சம் போட்டோம்னா எவ்வளோ மனமாக இருக்கு பாருங்க. விட்டுட்டு நான் போய் அது நல்லா வந்து நெருப்பு இருந்துச்சு சூப்பராக. கப் சாம்பிராணி முடிஞ்சிட்டு அதில் எப்பயுமே பால் சாம்பிராணி கொஞ்சம் போட்டு கம கம கமன்னு ஆக்கிடுவேன் வீட்டை. இன்னும் நிறைய போடணும், ரொம்ப கம்மியாயிடுச்சு. ரக்ஷியே மருதாணி கிள்ளி தரேன்னு சொல்லிட்டு ரக்ஷி உட்காந்து கொஞ்சம் கிள்ளிச்சு. ஒரே ஒரு குட்டி புழு ஒன்று இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு ரக்ஷின்னு ஓடினது தான். கண்டாலும் இந்த பக்கம் வரல. மருதாணியை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையா மருதாணி அப்படின்னு வந்துட்டு கிள்ளி தராம ஏமாத்திடுச்சு வச்சு.